ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் யூடியூப் சேனல். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சினிமாவில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சாதாரண மக்களுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பண உதவி, கல்வி உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் மாதிரியே ஒரு 15 குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்கள படிக்க வச்சு தங்கறதுக்கு இடம் கொடுத்து கிட்டத்தட்ட சொந்த குழந்தைங்க மாதிரியே அந்த பசங்க எல்லாரையும் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் படிக்க வச்சு வளர்த்துட்டு வராராம். ஊரா வீட்டு பிள்ளையெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாரு, தான் சொந்த பிள்ளையை பார்த்துக்க மாட்டாரு அப்படின்னு ஊப்பிகளும் நாம் தமிழர் தொம்பிகளும் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே வந்துடுவீங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்குமே சரியாக தெரியாது. ஏதோ இவனுங்க பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி பார்த்துக்க மாட்டார், சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு வன்மத்தில் கதர்னா தன்வினி தன்னை சிடும் அப்படின்ற மாதிரி, வன்மம் தன்னையே கொல்லும் அப்படின்ற மாதிரி வன்மத்தாலே நீங்கள் அழிஞ்சு போவீங்கடா அப்படின்றத தாழ்மையோடு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரி, அதை விடுங்க. வன்மவாதிகளை பற்றி பேசி நம்ம நேரத்தையும் மனநிலைமையும் குலைக்க நான் விரும்பலை. ஸோ இப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கும்போது மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சுட்டு இருந்தார். அதில் ஒரு சில உதவிகள் வெளியே தெரிஞ்சிருக்கு, ஒரு சில உதவிகள் வெளியே தெரியாமல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உதவி தான் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்மா வர்றதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 60 வயசு லேடி ஒருத்தவங்களுக்கு நுரையீரல் ப்ராப்ளம்னால உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராப்ளத்தை சரி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே ஆகும் அப்படின்றதுனால இது அந்த டயத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த ஒரு உறுப்பினர் மூலிமா பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம விஜய் அண்ணாவுக்கு தெரிய வந்தது. இதை கேள்விப்பட்ட நம்ம விஜய் அவர்களும் சும்மாவாக இருப்பார். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த எல்லா செலவையுமே விஜய் அவர்களே பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி போன வருஷம் தான் முழுசாக குணமடைஞ்சாங்க. இதுக்கு காரணம் நம்ம சிஎம் சார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அம்மாவுக்கு அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் லாஸ்ட் வீக் தன்னோட பணியூர் ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங்காக வந்திருக்காரு. அப்போ இந்த அம்மா விஜய் அவர்களை பார்த்து காலில் விழுந்து கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம சிஎம் சாரும் அம்மா காலெல்லாம் விழுகாதீங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா பிடிச்சி மேலே தூக்கி விட்டு, உங்களுக்கு எங்கள் அம்மா வயசாகுது, நீங்கள் எங்கம்மா என் காலில் விழுகிறீங்க, நீங்கள் யாருமா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. அப்போ தான் அந்த அம்மா இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலாக அழுதுருக்காங்க. இதுக்கு நம்ம சிஎம் சாரும் இதுக்காகலாம் எதுக்குமா காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டு ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் சாப்பிட வச்சு தான் முதல்வர் விஜய் அவர்கள் அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாராம்.